எடுத்திருந்த 10 பேரை குறித்து அவருடைய உதவியோடு படித்துக் கொண்டு வரும். ஒவ்வொரு படிப்பிலையும் வித்தியாசமான வெளிச்சங்கள் வந்து கொண்டு இருக்கும். அவ நாட்கள் பொல்லாதவைகள் என்று டாடி சொல்லாவிட்டாலும் எங்களுக்கு ஜீவிக்கிறவர்களுக்கு தெரியும். ஆனாலும் அவர் எச்சரித்திருக்கிறார், நேரத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று. பல விதமான தடைகள், நெருக்கங்கள், துன்பங்கள், பிரிவினைகள், எதிர்பாராத விதத்திலே வரும். எங்களை இவைகளில் இருந்து தூக்கி பிடிக்கிறது விழுந்து போகாமல் அவருடைய வாயிலே நின்று புறப்பட்டு இதில் எழுதப்பட்ட வார்த்தைகள் திக்குதாரிகளுக்கு கூடாக பேசினார். இந்த கடைசி நாட்களில் மகனில் பேசியிருக்கிறார். நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கை, ஒன்றுமே நிரந்தரம். நேரம் போய்கொண்டிருக்கிறது, நிற்குமா? நாம் வித்தியாசமான காலகட்டங்கள் மாறிக்கொண்டு போகிறது. அசைக்க முடியாத நிரந்தரமான ஒரு நம்பிக்கையாக அவரது ராஜ்யத்தை குறித்த வானமும் பூமி ஒழிந்து போனாலும் அவர் பேசிய வார்த்தைகள் ஒரு காலம் ஒழிந்து போவதில்லை. தொடர்ந்து இயற்கை அழிவுகளும் பூமி அதிர்ச்சிகள் வழியையும் கடலுகளையும் தொடர்ந்து நடக்குது. இந்த வாழ்க்கை எவ்வளவு நிரந்தரமற்றது என்று உணர்ந்தாலும் எங்கள் கண்கள் காணுகிறபடி சம்பவங்கள் நடந்தாலும் அறிவந்த தேவன் நம்முடைய டாடி அவரது வார்த்தையிலே அவர் வாயினாலே வந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. மனிதன் உலகத்தையே ஆதாயப்படுத்திக் கொண்டால்
ஒரு பட்டணத்தை அல்ல, ஒரு தேசத்தை அல்ல, உலகம் முழுவதுமே ஆதாயப்படுத்தினார். அவன் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போனான். இந்த வாழ்க்கை அதனாலே அவனுக்கு பலன் என்ன? தன் வாழ்க்கைக்கு ஈடாக மனுஷன் எதை கொடுப்பான்? மறுபடி ஒன்றுமில்லை. இந்த வாழ்க்கை இழந்தால் இழந்ததுதான். இது probation period. நாட்கள் ஓடி முடிந்தது, வாலிபம் மறைந்தது, வயோதிபம் வந்தது. You can't get them back. ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் விட்டு விலகினாக்கள். இனி மறுபடியுமாக யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போக முடியுமா? No. The time is over. எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு நேரமும் காலமும் உண்டு. ஆனால் இப்ப நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், இது எல்லாருக்கும் படாது. இதனாலே பாடல் 90வது பாடல், that was written by Moses, not David. What is? Why did I take this today? Those who என்னிடத்தை பார்த்து கேட்கிறவர்களுக்கு தெரியும். இந்த நிமிஷம் வரை எனக்கு இந்த பாடலை மனதில் வரவில்லை. யெகோவா, நீ தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். தலைமுறை தலைமுறை. மலைகள் தோன்றுவதற்கு முன்னும் நீ பூமியையும் உலகத்தையும் உருவாக்குறதுக்கு முன்னும் நீரை அனாதியாய் என்றைக்கும் தேவனாயிருக்கிறீர். My goodness, 4000 வருஷங்களுக்கு முதல்ல இது எழுது 4500. Nearly 4 millennium. நீர் மனுஷனை நிறுத்தொடியாக்கி பிள்ளைகளை திரும்புங்கள் என்று சொல்லுகிறீர். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ஒரு இரவு சாமம் போலவும் இருக்கிறது. Years, ஒரு ராஜாமம் எங்களுக்கு எடுக்க முடியாது இல்லையா? அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். யார்? மனுஷர்கள். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போகும். இந்த சொற்கள்
7 பில்லியன் கிட்டத்தட்ட 8 வைப்பம் ஆக்களுக்கு வெளிச்சமாக எத்தனை பேருக்கு கிடைத்திருக்கும்? 1 லட்சம். சரி, சரி. நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை இல்லையா கட்டளையை மீறி நடந்த நாட்கள் அனோமியா உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். What a revelation from Moses. I mean, they knew one to one. முகத்துக்கு முகமாக பேசுன மனுஷன் டேடியோடு. You consider these words, இந்த வார்த்தைகளை தூக்கி பார்க்க சும்மா வாய்ச்சி முடிச்சது. 90ஆம் சங்கீதம் நான் வாய்ச்சேன். எங்கள் நாட்கள் எல்லாம் கோபத்தால் போய்விட்டது. I like the next verse. ஒரு கதையை போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். Like a story. எங்கள் வாழ்நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மீதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதனுடைய மேன்மை வருத்தமும் சஞ்சலமுமே. See, because a lot of things happened. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாக உமது கோபத்தை அறிந்து கொள்கிறவன் யார்? Now comes எனக்கு இருதயத்திலே வந்த இந்த காலையிலே உங்களோடு பயந்து கொள்ள, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள்படி, ஞான இருதயம் புத்தி உள்ளவர்களின் இருதயம் தேவன் அவரது வார்த்தையின் மூலம் உணர்வடைந்தவர்கள். இப்பொழுது நாங்கள் படிக்கிறது வருது. நாங்கள் புத்திசாலிகளுக்கு உரிய இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தது. Which means நாட்களை எப்படியாக வீணாக்காமல் வாழ வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தார். மோசஸ் கண்ணுக்கு முன்னால பார்த்தவன் எய்த்தை விட்டு புறப்படுகிற சந்ததி புறப்பட்டது. ஒருவர் பின் ஒருவராக மடிந்தார்.
வனாந்தரத்தில் சந்தோஷத்தோடு புறப்பட்டவர்கள் கானானுக்குள்ளே போய் அவர் சொன்னபடி பாலும் தேலும் வழிதோடு தேச குறைவில்லாமல் ஜீவிக்க அடிமைத்தனம் முடிந்தது. பாடலோடு வழிகிட்டார்கள். ஆனால் மோசே எழுதின மாதிரி எங்கள் வாழ்நாட்களை ஒரு கதையை போல் முடித்து விட்டோம். அவர்கள் அந்த காதேஷ் பானியாவிலே உள்ளே போகும்படி சொன்ன நேரம் இவர்கள் முரட்டாட்டம் பண்ணி இரவிரவாய் அழுத நேரம். Yahweh said, Moses, enough. இந்த 10 தடவையும் என்னை சோதித்தார்கள். திருப்ப அவர்களை வனாந்தரத்துக்குள்ளே. The direction was changed. அந்த கூட்டத்துக்குள்ளே இருந்த நீ நானும் அப்படி இருக்க போறலைமோ போகலாமா இப்ப போறோம் தெரியாது. வனாந்தரத்துக்குள்ளே திருப்பம் படிக்க சொன்னான். வாலிபர்கள் பிள்ளைகள் அங்கே இருந்து படிக்கிற நேரம் குழந்தையாயிருந்த ஒரு பிள்ளை அந்த வனாந்தரத்தில் 40 வருஷமாக செத்தது. இதெல்லாம் உண்மையாக நடந்த கதைகள். எங்களுக்கு உணர்வு உண்டாக்க எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. So Moses prayed, நாங்கள் நாட்களை சரியாக வாழ்ந்து கொள்ள எங்களுக்கு அறிவை தாரும். அதான் அந்த நாட்களை எண்ணும் அறிவு. பிறந்த நாள் கொண்டாடுவார்கள். உணர்வு வருமா? என் வயது கூடி கொண்டு போகிறது. ஒரு வருடம் கழிந்து இன்னும் ஒரு வருடம். Never stops, goes on increasing and increasing. ஞான இருதயம், விவேகமான இருதயம், உணர்வுள்ள இருதயம், எப்படிப்பட்ட வாழ்க்கை இது? என்ன நடக்கிறது? அரசாங்கங்கள் என்ன செய்யுது? நிம்மதி இருக்காக எங்கேயாவது? உண்மை இருக்கிறதா? சமாதானம் இருக்கிறதா? இஸ்ரேலே நாத்தான்வேல் கேட்டான். நத்தானியல் நசரேத் ஊரில் இருந்து நல்ல காரியம் வருமா? சோ அவருடைய வழி நடத்துதல்படி இந்த பாடங்கள் தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறது.
மணமாளனின் வருகைக்காக காத்திருந்த 10 பேர். ஏன் 10 பேர் என்று சொல்லி குறிப்பிடப்படவில்லை? எத்தனையோ 10கள் இருக்கிறது வேத புத்தகத்திலே. எல்லாருக்கும் தெரிந்தது 10 கட்டளைகள், the 10 commandments. எப்படி 25, 30, 40 முக்கியமான காரியங்கள் 10 என்று படப்பட்டிருக்கிறது. 10. குஷ்டரோகிகள் 10 பேர். எல்லாரும் குணமடைந்தார்கள். திரும்பி வந்து நன்றி சொல்ல வந்தவன் ஒருவன், 10 1. யோசுவா கேட்டார், மற்ற 9 பேர் அங்கே. ஒவ்வொரு நாளும் நான் ஏற்கனவே படித்ததை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி, அவர் எனக்கு நினைவுகளோடாக இந்த பாடலை இந்த காலையிலே போட்ட மாதிரி கொடுக்கிறவர்களை அந்த நேரத்திலே அதை உங்களுக்கு அறிவித்துக் கொண்டு பாருகிறேன். சிலர் கற்பிக்கிறார்கள் இந்த உண்மை இஸ்ரேல் ஜனத்துக்கு மட்டும் அப்படி சொல்லு. அப்படி இருந்தாலும் நாங்கள் அந்த உண்மையின் மூலம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன? யேசுவா சொன்ன அந்த parable உண்மையிலே காத்து கொண்டிருந்தவர்கள் 10 பேர். நாங்கள் காத்து கொண்டிருக்க இல்லையா? அவருடைய வருகைக்காக மிக முக்கியமாக அவரை பார்க்க அல்ல, அவருடைய ராஜ்யம் அரங்க, அவருடைய ராஜ்யம் நிலைநாட்டப்பட குத்தின கண்கள் அவரை காணும். இயேசு அதை குறித்து எச்சரித்திருக்கிறார். இந்த ஊமையில் இன்னும் மற்ற ஊமைகளில் மணவாளன் வரும் நாளையும் நேரத்தையும் அறியாதபடியால் நீங்கள் விழிப்பாயிருங்கள். ஞானமுள்ளவர்கள், புத்திசாலிகள் மணவாளனை எப்படியாவது சந்தித்து உள்ளே போக வேணும் என்று நோக்கம் கொண்டவர்கள் தற்செயலாக தாமதித்தால் என்னை கொண்டு போனான் நல்லம் என்று யோசித்து கொண்டு போனவர்கள் என்னை கொண்டு போகாதவர்கள், கொண்டு போனவர்களை the wise புத்திசாலிகள் என்று பாடப்பட்டிருக்கு. அப்ப நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிற நேரத்தில் என்னத்துக்காக எண்ணெய், விளக்கு,
விளக்கில் இருந்த வெளிச்சம் நோந்து போகாமல் வெளிச்சம் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்க வேண்டும். உதாரணமாக லூக்கா புத்தகத்திலே 12:35 உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் அறை கட்டப்படுறது அது வேற. இது உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் எரிஞ்சு கொண்டிருக்கிறதாகவும் இன்னும் ஒரு மொழிபெயர்ப்பை பார்த்தால் the letters are small, very small. Bear with me. பணி செய்வதற்கு ஆயத்தமாய் உங்கள் உடையை உடுத்திக் கொள்ளுங்கள். அறை கட்டப்பட்ட இவன் மேல சேர்த்து கொண்டிருந்தது என்ன விதமாக நின்றானோ தெரியாது. பீட்டர் போட்ல அந்த ராத்திரியிலே அவன் அப்படியே பாஞ்சினான். யாரு உடுப்பு கொடுத்ததோ தெரியாது. ஏதாவது போட்டு இருப்பாரு. எங்களுக்கு என்னதுக்கு அதுகளை யோசிக்க. உடுப்பு உடையை உடுத்திக் கொள்ளுங்கள். எரிந்து கொண்டு இருக்கும்படி உங்கள் விளக்குகளை ஏற்றி வையுங்கள். இது I take time to compare translation உனக்கு விளங்கு. அவ்வளவே தான் சத்தியம் அவருக்கு விளங்கி பிடிச்சு கொண்டாலும் அதை குறித்து அடிக்கடி தியானிக்க நேரம் அல்லது ஒரு கிழமை கழித்து திரும்பி கேட்கிற நேரம். You got to be, it must be like breathing. சுவாசிக்கிற மாதிரி எல்லா காவலோடும் காத்துக்கொண்டு we need to be ready. அடுத்தது என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது. எப்பொழுதும் அவர்களை நாங்கள் தங்கி இருக்கும்படி நாளைய தினத்தை மறைத்து இருக்கிறார் இல்லையா? The thing that will happen tomorrow. So மத்தேயு 25 இது நாங்கள் வாசிக்கையில் அந்த நாளிலே வார அரசு ராஜ்யம் 10 பேர் 10 கன்னிகைகள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு மணமகனை சந்திக்க போனதுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் மூடப்பெண்கள். மூடப்பெண்கள் 5 பேர் ஞானமுள்ளவர்கள். அந்த மூடப்பெண்கள் அவர்களுடைய விளக்குகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். எண்ணெய் கொண்டு போகவில்லை. ஆனால் ஞானமுள்ள பெண்கள் விளக்குகளோடு எண்ணெய்
ஒரு பாத்திரத்திலே எடுத்து கொண்டு போனார்கள். The flask they say. மணவாளன் வருகிறதுக்கு நீண்ட நேரம் எடுத்தபடியாகும். எங்களுக்கு தெரியும், it's already 2000 years. அவர்கள் எல்லாரும் களைப்படைந்து நெத்தரியாகிவிட்டார்கள். நடுரவிலும் இதோ மணமன் வருகிறார், அவரை சந்திப்பதற்கு வெளியே வாருங்கள் என்ற குரல் கேட்டது. அப்பொழுது எல்லா கன்னிகைகளும் விழித்தழுந்து அவர்களுடைய விளக்குகளை தூண்டினார்கள். மூடப்பெண்களோ ஞானமுள்ள பெண்களிடம் எண்ணெயிலே எங்களுக்கு கொஞ்சம் தாங்கும், எங்கள் விளக்குகள் அடைந்து போகிறது. என்று சொன்னார்கள். அதற்கு அவர்கள் இல்லை, எங்களுடைய வேகம் எண்ணெய் உங்களுக்கும் எங்களுக்கும் காணாமல் போகலாம். எனவே நீங்கள் போய் எண்ணெய் விற்கிறவர்களிடம் உங்களுக்காக கொஞ்சம் வாங்கிக் கொள்ளுங்கள். பார்க்க வேணும், இந்த எண்ணெய் விற்கிற இடம் இருக்கா? ஏதுபடி சொன்னார் இயேசுவா? எண்ணெய் காசு கொடுத்து வாங்கலாமா? ஏற்கனவே சொன்னேன், இப்பொழுதும் சொல்லுகிறேன், எண்ணெய் கிறிஸ்தவ போதகர்கள் குறைப்பாங்க. அமெரிக்கா, கனடா, வெஸ்ட் மேற்கு நாடுகள் அவர்கள் பிரசங்கம் பண்ண அதை கேட்ட ஆசியாவில் இருக்கிற தமிழ் பேசும் ஜனங்கள் தான், மற்றாக்கள் தான் அதை வாங்கி எடுத்து எண்ணெயை பரிசுத்தாவி என்று டீச் பண்ணியிருக்கிறார்கள். என்று வரை the oil as the Holy Spirit, wrong. இரவில் தூங்கினார்கள், விளக்கு எறிந்தது. இரவோடு இரவாக பரிசுத்தாவியானவர் முடிஞ்சு போனார். ஒழுகி போச்சது, வத்தி போச்சது, பைத்தியமாக இருக்கிறது. எண்ணெய் ஹோலி ஸ்பிரிட் என்று இன்று வரை அறிவிக்கிற போதகர்கள் முட்டாள்கள், புத்தி இல்லாதவர்கள். The oil is not the Holy Spirit. We're going to see. தனியாக ஆயில் என்ன இது வாங்கலாமா அல்லது என்ன செய்கிறது, எப்படியாய் தொடர்பாக இருக்கும்? மெனோரா எத்தனை வருஷங்களுக்கு இருந்தது? எல்லாம் இருக்கு. எப்படிப்பட்ட எண்ணெய் தரமுள்ள எண்ணெய் இந்த மெனோராக்கு பயன்படுத்த வேண்டும். எல்லாம் போட்டிருக்கு. எத்தனை விதமான எண்ணெய் இருக்குது. எந்த எண்ணெய் மெனோராக்கு உபயோகிக்க வேணும்? அதெல்லாம் நாங்கள் எண்ணெய் படிக்கிற நேரமா எப்படி எங்களுக்கு சப்ளை வரும் எண்ணெய்?
கட்டளை விளக்கு, வெளிச்சம் தோரா, உமது கட்டளைகள் என் கால்களுக்கு விளக்கும், என் பாதைக்கு தோராவும். கற்பனைகள், கற்பித்தல்கள், ஒழுங்குகள், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லா இடத்திலையும் ஒழுங்குகள் இருக்குது. சில ஏர்போர்ட்ஸ்ல விமான நிலையங்கள், பிசி ஏர்போர்ட்ஸ், ஹீத்ரோ லண்டன், ஆம்ஸ்டர்டாம் ஹாலண்ட், Frankfurt, I believe, Germany, சும்மா வைப்போம். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பிளேன் வந்து இறங்கும், ஒரு பிளேன் போகும். அல்லது 30 செகண்டுக்கு ஒன்று வந்து இறங்கும், அது வந்து இறங்க, இது அடுத்ததாக கிளம்பும். அவ்வளவு பிஸி. இப்ப இவங்க எல்லாரும் the tower, control tower, அதற்கு போட்டு காணும் ஏர்போர்ட் கண்ட்ரோல் டவர், அதில் இருக்கிறார்கள். வளைச்சவர், they will see. அவர்கள் என்ன பிளேன் வந்து கொண்டிருக்குது, எப்ப லேண்ட் பண்ண வருது, 1 hour, half an hour, 10 minutes, 5 நிமிஷத்தால, அதெல்லாத்தையும் பார்த்தபடி இருந்து, that's a control tower. பைலட்ஸ் வந்து இவங்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்டபடி இருக்க வேண்டும். அவங்க வழி நடத்துதல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காமல் இவங்க அசைய இயலாது. இது இறங்க மாற, அது ஏறப்போகிற நேரமாக இருக்க கிழக்கு இருக்குது. There are hundreds and hundreds and hundreds. இப்ப என்ன சொல்ல வாரேன்னாலும் ஒழுங்குகள், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நமக்கு தேவை. அதுதான் தோரா. இப்ப கிட்டடியில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. Two airlines, இப்ப கிட்டடியில் 2 மாதத்துக்குள்ள. One was taking off, the other one instructions. அவன் சொல்றான், நான் சொன்னது இவங்க கேட்கவில்லை. ஆக்சிடென்ட். 400-500 பேர் போற விமானம், ஒரு விமானம். எவ்வளவு முக்கியம். ஒழுங்குகள், நிபந்தனைகள், உண்மைகள்
இதெல்லாம் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து டிஃபரண்ட் ஏர்லைன்ஸுக்கு அந்த அவர்கள் பின்பற்ற வேண்டிய ஒழுங்கு கழிச்சு கொண்டே இருப்பார்கள். Okay, after 10 minutes you are ready to take off, whatever. அல்லது விபத்து. வாழ்க்கை எப்படி தேவன் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்கிறார். இதை பின்பற்றாட்டி ஆக்சிடென்ட். அதை நான் பிறகு நெருங்கி சித்தமான வடிவ காண்பிப்பேன். If you are a pilot, you have to listen to the controller. Now, அப்ப இந்த சின்ன இந்த ஓமையிலே மூடப்பங்கள் புத்திசாலி பெண்கள் மணவாளுக்காக காத்திருக்கிறார்கள். இயேசுவை பின்பற்றுகிறோம் என்று கிறிஸ்தவ சபை மண்டபங்களை கிறிஸ்தவர்கள் என்று புறஜாதியாராக அழைக்கப்பட்டவர்கள். உலகத்துக்கு அவர்கள் கிறிஸ்தவர்கள். ஆனால் தேவனுக்கு தெரியும் யார் இந்த கூட்டத்துக்குள்ளே அவருடைய ஆடு, சொந்தமான ஆடு, அவருடைய ஆட்டு தொழுவத்திலே இல்லாத ஆடு. ஆட்டுத்தோலை போத்திய ஓனாய் அவர் தெரியும். கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட அல்லது யூதர்கள் எல்லாருமே அவருக்கு உரியவர்கள் அல்ல. பீரியட். இப்ப 5 புத்தி உள்ளவர்கள் மணவாளர்களுக்காக காத்திருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் அவர்களும் மணவாளர்களுக்காக காத்திருந்தார்கள். அப்ப 10 பேர் கிறிஸ்தவர்கள் என்று வைப்போம். எண்ணெய் கொண்டு போகாமல் வாங்க போன இடத்துல அவர் வந்து கதவு மூடப்பட்டது. அவர் என்ன சொன்னார்? I do not know you. நான் உங்களை அறியவில்லை. நேற்றைய தினத்திலே நான் உங்களோடு பேசும் பொழுது புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் என்று 2 பிரிவிலே மத்தியாவு 7ஆம் அதிகாரத்திலே 13-14 அவர் சொன்னது அவர் இந்த இலகு தமிழ்ல பாப்பமே சரியா கஷ்டம் இதில் இருக்குது. ஒடுக்கமான வாசல் கூடாக உள்ளே போங்கள். உலகத்துக்கு சொல்றாரா? இல்லை, உலகத்துக்கு ஒடுக்கம் தெரியா, இடுக்கமும் தெரியா. உலகத்தான் வேறொரு உலகத்தில் இருக்கிறது. பிசாசினால் மயக்கப்பட்டு
ஜனாதிபதிகள், பிரதம மந்திரிகள், அவர்களுக்கு கீழே இருக்கும் ஜனங்கள், மதங்களை பின்பற்றுகிறவர்கள், கிறிஸ்தவர்கள் எண்ணுப்பட்ட 190% மேற்பட்டவர்கள் மூடர்கள், அவரை அறியாதவர்கள். ஏதோ ஒரு சூரிய நாளில் போயிட்டு இருந்த அதை பற்றி நான் இந்த புத்தி இல்லாத கிறிஸ்தவர்களை போல இருக்கும் இந்த ஓமையிலே 5 பேர் அவர்களே கரெக்டா என்னன்னு பார்ப்போம். அப்ப இன்றைக்கு அவர் வழி நடத்துற மாதிரி நாங்கள் பார்த்துக்கொள்வோம். ஒடுக்கமான வாசல் கூடாக போங்கள், எனில் அகலமான வாசலும் விசாலமான வீதியும் அழிவுக்கு வழி நடத்தி செல்கிறான். இவன் அழிவென்று போடுறான், எழுமுகம் கேடு போடுறான். இது நல்லது. அழிவுக்கு வழி நடத்தி செல்லுகிறான். அநேகர் அது கூட போகிறார்கள். So many Christians foolish, முட்டாள்கள். அகலமான வாசல், விரிவான வழி, அதுக்குள்ளாக போய்கொண்டிருக்கிறார்கள். யார் சொன்னது? யெகோவா, ஜீசஸ். I'm not going to say என்னுடைய அபிப்பிராயத்தை, அப்படியே நான் சொல்லுவேன். இது இயேசுவை சொன்னார். இது சொன்னது புறஜாதியா இருக்காது. வாழ்க்கைக்கு செல்லும் பாதை கூடாக நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்று அழிவுக்குரிய பாதை, வாழ்க்கைக்குரிய பாதை, ராஜ்யத்தின் வாழ்க்கை சொல்றார். சொல்லிட்டு இது கூடாக போங்கள். Enter through the narrow gate. Don't want to listen? Well, நான் உங்களுக்கு சொன்னேன், முன்பு எனக்கு தெரியவில்லை, இப்ப வெளிச்சம் பெறுகிறதா. The narrow gate, அந்த பாதை, நெருக்கமான பாதையும் அவர் அழைத்த விசுவாச வாழ்க்கை, கீழ்ப்படி உள்ள வாழ்க்கை, கட்டளைகளுக்கு, ஒழுங்குகளுக்கு, the commandments and the Torah, விளக்கும் வெளிச்சமும். உமது கட்டளை என் கால்களுக்கு விளக்கு, உமது புத்திமதிகள் என் பாதைக்கு வெளிச்சம். புத்திமதி வேண்டாமா? தாப்பந்தாயிர புத்திமதிகளை கேட்காதவர்கள் பாதி வழியிலே அவர்கள் விளக்க அணைந்து போகும். Who said it? Solomon. விளக்க அணைந்த he will die halfway through. மகனே, உன் தகப்பன் தாயின் சொல்லை தட்டாதே. Instruction. இருள் பெருகிக் கொண்டு போய் நிலையத்தில் இப்ப இருக்கிற வாலிபர்களுக்கு எவ்வளவாக அவர் கற்றுக் கொடுக்கிறார். Anybody can open the YouTube and then see their arrogance. They want to see. அவர்களது முட்டாள்தனமும் முரட்டாட்டமும் இதை கேட்கப்படாது. கத்தின
அதுக்கு பிறகு அங்கால சொல்லிக் கொண்டு வந்து அந்த நாளிலே பலர் என்ன நோக்கி நாங்கள் உமது பேரிலே பிசாசுகளை துரத்தணும் அல்லவா? இயேசுவா மறுமொழி கொடுத்தாரா? நோ, அவர்களை பேச விட்டார். ரைட். அநேக நோயாளிகளை குணமாக்கணும் அல்லவா? உமது பேரிலே தேவ வார்த்தையை அறிவித்தோம் அல்லவா? அதான் தீக்க தரிசனம். கிறிஸ்தவர்களுக்கு தீக்க தரிசனம் வேண்டாம். யார யார கல்யாணம் கட்ட போறாங்க, எங்க தோட்டத்தால ஓடுறா, அதான் தீக்க தரிசனம். உமக்கு தெரியாதா இதுகள்? அப்ப அவர் என்ன சொல்றார்? நான் ஒருபோதும் உங்களை அறியவில்லை. My goodness, அவர்களுடைய பேரிலே பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்ப நீங்க பார்க்க வேண்டியது அந்த சொல் மறுமொழி அவர்கள் கேட்டது புத்தி இல்லாத இந்த கன்னி பெண்கள் என்று இந்த ஊமையில கேட்ட வார்த்தை அல்லவா? I don't know you. அப்படியானால் அங்கே ஒருபோதும் உங்களை அறியவில்லை என்று சொல்லி அதோட கூட்டி சொன்னார், கட்டளைகளை உடைக்கிறவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள். It's the same. கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள் அக்கிரமக்காரர்கள், இந்த புத்தி இல்லாதவர்கள் அநேகமாக மேற்கு நாடுகளிலே இருந்த ஊழியர்களால் அவர்களுடைய செய்தியை கேட்டும் புத்தகத்தை படித்தும் யூடியூப்ல பார்த்தும் நாங்கள் கிருபையின் காலத்தில் இருக்கிறோம், நாங்கள் புதிய உடன்படிக்கையின் காலம், கட்டளைகள் கீழ்ப்படிவது பழைய உடன்படிக்கையின் காலம், ஆகையினால் நீங்கள் அன்பிலே நிலைத்திருங்கள், ஒருவரை ஒருவர் நேசியுங்கள், அதுவே இப்பொழுது இயேசுவின் மேல் விசுவாசமாய் என்கிற இந்த பிழையான பைத்தியமான போதனைகள், வஞ்சிக்கப்பட்ட போதனைகளை மேற்கு நாடுகள் ஊழியர்கள் கூட கேட்டு அது அப்படியே சுனாமி மாதிரி இங்கால வந்து இந்தியாவை தண்ணீர் நிரப்பி இங்கால ஸ்ரீலங்கா மற்ற நாடுகளும் சோவியா under grace. சின்ன சொன்னார், நாங்கள் we are not under the law. அவன் சொன்னது ஒன்றையுமே இவங்க சரியா விளங்கி கொள்ள இல்லை. பீட்டர் சொன்ன மாதிரி 2 பீட்டர் 2 பேதுரு 3 அதிகாரம் 16-17 பல காரியங்களை அவள் பிழையாய் விளங்கி கொண்டார்கள். பால் ஒரு இடத்தையும் சொல்ல இல்லை கட்டளை உடைக்க வேண்டும் என்று, ஒரு இடத்தையும் சொல்லவில்லை. பிள்ளையா விளங்கி கொண்டார்கள். We are in the new covenant. We are in the different time. அது பழைய உடன்படிக்கை, இங்காலே ஒன்றுமில்லை. புதிய உடன்படிக்கையில் இயேசுவா எங்களுக்கு கிருபையானார் எல்லாத்திலும். வஞ்சிக்கப்பட்டார்கள். குடிப்பி இந்த புத்தி இல்லாதார்கள் அதை கேட்டு கீழ்ப்படியாதவர்களாய் வெறும் விளக்க கட்டளையே விளக்கு, இதில் உள்ள புத்திமதிகள் வெளிச்சம்,
வைத்திருந்தார்கள். ஆனால் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் வெளிச்சம் வராது. அவர் சொல்லுவார், நான் கொடுத்த கட்டளைகள் உனக்கு என்ன புத்திமதி? நான் கொடுத்த கட்டளைக்கு நீ கீழ்படுகிறது இல்லை. இப்ப கேட்கிறாய் யார நான் கட்ட வேணும்? இவன் எப்படிப்பட்டவன்? இந்த வெயில் எடுக்கிறதா? நான் வெளிநாட்டுக்கு போய் செட்டில் டவுன் பண்ணவா? அங்கே குடியிருக்கவா? நான் கொடுத்த கட்டளைகளுக்கு நீ கீழ்படுகிறாய் இல்லை. மறுபடி கொடுப்பாரா? நேவா. சவுலுக்கு கொடுத்த கட்டளைகளுக்கு அவன் கீழ்ப்படியாமல் சொந்த விருப்பப்படி அந்த கொளுத்த ஆடுகளையும் மாடுகளையும் வச்சு போட்டு சனங்கள் என்று சொல்லி கிருதா சத்தியமான என்று சொல்லி போட்டு அவன் ராஜா விராதபடிக்கு புறக்கணித்தார். அவனுடைய பதவியை இப்போ இடையிலே ஒரு யுத்தம் ஒன்று வந்துட்டது. இவர் போய் கேட்கிறார், நான் போவா என்ன மாதிரி இந்த யுத்தம் என்ன செய்ய வெற்றி அடைவேனா? டாடி பேசவே இல்லை. அப்படி பேசுறது இந்த சின்ன காரியங்கள் வாலிபர்களுக்கு நான் தாய் தகப்பன்மாருக்கு உணர்வே இல்லை. தகப்பன் வெளிச்சம் அடைந்ததால் தாய் வாலிப பிள்ளைகளுக்கு பாய்ஸோ கேர்ள்ஸோ அவர்களுக்கு இருப்பாட்டி சொல்லிக் கொடுக்கப்படும். அதுக்குத்தான் இந்த ஓய்வு நாள் கொடுத்திருக்கு. சரி, மற்ற நேரங்கள் அவன் காலமைக்கு 7 மணிக்கு போறான், 6:30 போறான் வேலைக்கு, அப்படி இப்படி அவருக்கு தெரியும். ஓய்வு நாள் வைத்தது குடும்பமாக இருந்து எங்களுக்காக போடுங்க, அதை பார்க்கட்டும். பசங்களை குடும்பம் படிச்சு கொண்டிருக்கு. And so பெற்றால் தகப்பன் குறிப்பாக பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். இவை யாவும் தோராவிலே போடப்பட்டிருக்கிறது. Alright? அவர்களுக்கு தலையில கைய வச்சு ஜெபம் பண்ணுவது உன் பொறுப்பு. அவன் கல்யாணம் கட்டினாலும் உன் பிள்ளை. இதுதான் டாடி எதிர்பார்த்தாரு. இப்ப இதுகள் ஒன்றுமே இல்லாதபடியினால நடக்குது. காலமணி போய் பார்க்க, அதாவது இரவு வேலைக்கு போன பிள்ளை வீட்டை வரை இல்லை. பிள்ளைகளை பரவாய் அவர்கள் உன்கூட இயலார்கள். உபாகம் 28ஆம் அதிகாரம். கோபத்தோட அதிகளை எழுவேதான். நோ, எப்படிப்பட்டதான ஒரு வஞ்சிப்பான பயங்கரமான பூமியிலே நாங்கள் ஜீவிக்க வேண்டும் என்பதை அறிந்துதான் கெத்செமனிலே, டாடி நான் உம்முடைய வருகிறேன், இவர்கள் இங்கே இருக்கிறாள் டாடி, நான் இங்கே இருந்த நேரம் உமது பேரிலே அவர்களை காத்து கொண்டு வந்தேன், இப்பொழுது நான் உம்முடைய வருகிறேன், உம்முடைய மகிமை உள்ள அந்த பேரிலே அவர்களை பொல்ல பிசாசிலே இருந்து காத்துக்கொள்ளும்.
What can you say? கட்டளை விளக்கு, விளக்கிலிருந்து வரும் வெளிச்சம், the Torah, உண்மை, போதனை, கற்பித்தல்கள், கட்டளைகள், வழிகள், ஆலோசனைகள், the teaching. இயேசுவை போற இடமெல்லாமே டீச் பண்ணவர் தானே இல்லை? ஜனங்கள் வந்ததும் டீச் பண்ணார். எப்படி நீங்கள் உபவாசிக்க வேணும் எனக்கு தெரியும். அங்கால இருக்குது குருட்டு வழிகாட்டிகள், அவங்களை போல இருக்க வேண்டாம். எப்படி ஜபம் பண்ண வேணும், என்ன வார்த்தைகளை உபயோகிக்க வேணும், தர்மம் கொடுக்கிற நேரத்தில் காணிக்கை எப்படி நீங்கள் கொடுக்க வேணும், எப்படி மற்றவர்களுடைய தப்பிதங்களை மன்னிக்க வேணும். இதுக்கு பேர் என்ன? The Torah. புத்திமதிகள், ஒழுங்குகள், வாழ்க்கை போக வேண்டிய வழி. இதை சிலுவையில் அறிஞன்னு சொன்ன தரமான பேய் கூட்டம். புத்திசாலி, புத்தி இல்லாதவர்கள் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவில்லை. அவருடைய ஆடுகளில் ஒன்றாக இல்லை. வெளியிலே கிறிஸ்தவர்கள், உள்ளே ஓநாய்கள். ஓநாய் என்று சொன்னால் அவர்களுக்கு யெகோவாவின் வாழ்க்கை உள்ளே போகவில்லை. இப்படி சிலர் அல்ல, பலர் இருக்கிறார்கள். அழிவின் பாதை கூடாக பலர் என்று, அநேகம் பேர் என்று நான் சொல்லவில்லை. யெகோவா சொன்னார், அழிவுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலம் பாதை தெரு, அதன் வழியாய் போகிறவர்கள் யார் போகிறவர்கள்? உலகமா? இல்லை, கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களும் உலகத்துக்கு யூதர்களுக்குள்ளும் அவன் என்ன கட்டளைகள் சரியா வச்சு இருக்கிறாங்களா? அங்கேயும் ஆண் பண்ணிச்சு பெண் பண்ணிச்சு அங்க கல்யாணம் கட்டி வைக்கிறாங்களே. அதான் இன்னமாக கொஞ்சம் கொஞ்சமா வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னமாக அவர்கள் உணர்ந்து நாங்கள் மெசியாவை சந்திக்க போக வேணும் அப்படி என்று சொல்லி இன்னமாக அவர்கள் திரும்பி வரவில்லை. ஒரு மினிஸ்ட்ரி ஒன்று இருக்குது, அழியா என்று சொல்லி அவர்களை வருகிறவர்களுக்கு பண உதவி கொடுத்து அவர்களை வீடு கொண்டு வந்து சேர்க்க எருசலேமுக்கு. அழியா, that's right. கட்டளைகள் எதுவுமே இல்லாமல் போகவில்லை. அவைகள் எங்கள் வாழ்க்கைக்கு ஒழுங்குக்காக நாங்கள் பாதுகாக்கப்பட, செத்தவர்களிடத்திலே குறிக்காகாதே, சவகாலைக்கு போய் செத்து போனவர்களோடு பேசாதே,
குறி சொல்கிறவர்களே என்ன சொல்றான்னு கேட்க அதுக்கு போகாது. கரண்ட் வயரில் கை வச்ச மாதிரி தான் இருக்கு. அது எங்களோட சிபி 230 அல்ல. அந்த நேரம் அம்பாறையில் இருந்து வர்றது 33,000 volts. டேவிட் சொன்னான், உமது கட்டளை எனக்கு விளக்கு, கால்களுக்கு விளக்கு, என் பாதைக்கு அது வெளிச்சம். ஒரு குடும்பத்தில் கூட எத்தனையோ பேர் அவர்கள் உணர்வடையாமல் தங்கள் சொந்த சித்தப்படி சொன்ன மாதிரி அவனவன் தன் தன் வழியிலே போனும். இங்க சொல்றார், கேட்டு போகிற வழி எப்படி, ராஜ்யத்தின் வாழ்க்கைக்கு போகும் வழி அது, அதன் வாசல்கள் எப்படி. நீங்கள் இடுக்கமான வாசல் கூட போக தெரிவு செய்யுங்கள் பிள்ளைகளை. அனுப்பினதே அதுக்குத்தான். அவரே வழி, அவரே உண்மை, அவரே வாழ்க்கை. ரட்சிப்பு ரட்சிப்பு என்று சொல்லி புத்தி இல்லாத இந்த கிறிஸ்தவர்கள் மாண்டு போகிறார்கள். அவர்களுக்கு தெரியாது முடிவிலே அந்த புத்தி இல்லாத பெண்கள் கேட்ட சொற்களை கேட்க போறார்கள். No, they cannot believe. They cannot. என்ன குரல் கேட்கும் எப்படி கதைப்பாருன்னு சொல்லி போட்டார். ஸோ அதில் நாங்கள் மதியம் இளம் அதிகாரத்தில் பார்த்து கொண்டு வந்து அந்த கட்டளைகள் படியாமல் நாங்கள் பேய துரத்துறோம், நாங்கள் குணமாக்கிறோம், நாங்கள் திக்கி தடை சொன்னோம், நாங்கள் அப்படி செய்தோம் இப்படி செய்தோம். இடையிலேயே யேசுவா ஒன்றுமே பேசவில்லை. அல்லவா 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 அவங்க சொல்ற கடைசியில் சொன்னார், நான் உங்களை அறியேன். எத்தனை இடங்கள்ல இது சொன்னதென்றும் எந்த கண்டெக்ஸ்ட்ல சொல்லப்பட்டிருக்குது, எதுக்கு கீழே நாங்கள் ஆராயவிட்டால், ஆராயாமல் இருந்தால் நாங்கள் முட்டாள்கள். இயேசுவா மூலம் என்ன பேசினார்? அவரே வார்த்தை, அவரே உண்மை, அவரே வாழ்க்கை, அவரே டோரா. The living Torah is Yahushua. அவர் வந்ததும் அவர் சொன்னார், மனுஷனாய் பிறந்து I am the light of the world. சீனாய் மலையிலே கொடுத்தது எழுதப்பட்ட வார்த்தை, the Torah, the commandments, மோசேக்கு கொடுத்தது, அதுக்குள்ளே வெளிச்சம், கட்டளையை விளக்கு, ஒழுங்குகள் விதிகள் வெளிச்சம். கட்டளைகள் ஒழுங்குகள் இல்லாத ஒரு அரசாங்கம் இருக்கிறதா? எங்கேயாவது கேள்விப்பட்டோமா? எங்கே ஒரு கட்டளைகளும் இல்லை. நீங்கள் விரும்பியபடி ஜீவிக்கலாம். கடவுளுக்கு சுடுறவன் சுடு, விபச்சாரம் பண்ணுகிறவன் செய்,
You can do anything. யாராவது விரும்புவார்களா? விசா உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்குது, உங்களோட பிளேன் டிக்கெட்டும் ஃப்ரீ, நாங்களே ஏற்றி இறக்குவோம். பாவியா நஞ்ச வண்டி குடிக்கிற மாதிரி சில சனம் குடிக்கும். ஒருக்கா போய் பாப்பட்டு அப்படி இருக்குது சனம். A kingdom should have rules, commandments. Yeshua is the king. கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் இயேசுவா தனிப்பட்ட முறையிலே தம்மை வெளிப்படுத்துகிறார். 14:21 என்னை அவனுக்கு வெளிப்படுத்துவேன். இது டடியின் வெளிப்படுத்துதல் அல்ல. டடியின் வெளிப்படுத்துதல் மத்தியாக 11:27 ஒன்றுமே தெரியாது இருந்ததில்லை. பீட்டருக்கு கிடைத்தது அவர் யார் என்று. அவரே மெஷாயா. பாலுக்கு கிடைத்தது அவர் பிடிச்சதான். அடுத்த நாளை அனனியா வந்து கரங்களை வைத்து அவன் சாப்பிட்டு அவர்தான் மெஷாயா மெஷாயா என்று அறிவிக்க தொடங்கினார். That's revelation. அது டாடி கொடுத்தது. இதெல்லாம் பொன்னான வேத வாக்கியங்களின் வெளிச்சங்கள். நீ மனதிலே ponder and ponder, அது தியானம் பண்ண வேண்டும். அதுக்கு பிறகு என்னத்துக்கு உங்களுக்கு மட்டும் வெளிப்படுத்த போறீர்கள்? அந்த யூதாஸ் காரியத்தில் அவன் சொன்னான், ஒருவன் என் கட்டளைக்கு கீழ்ப்படித்தால் நான் அவனில் அன்பாக இருப்பேன், என் அடியும் அன்பாக இருந்து நாங்கள் வந்து அவனுக்குள்ளே குடியிருப்போம். Why? பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த ரகசியம், Messiah in you, the hope of glory. மகிமையின் ரகசியமாக மெஸ்ஸியா யேசுவா உங்களுக்குள்ளே, the Torah, the living Torah, the commandments உங்களுக்குள்ளே அவன் கையில் வச்சிருந்தான். இப்ப உள்ளுக்கு வந்துட்டது. மோசே வச்சிருந்த கையில இப்ப இரண்டாவது உடன்படிக்கையில இது போயிட்டா. எரேமியா 31 31 31 இதோ நாட்கள் வரும் என்று யெகோவா சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ராயேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புதிய உடன்படிக்கை பண்ணுவேன். ஹலோ, இது உடன்படிக்கை சாச்சோடால
யூதா குடும்பத்தோடும் அதற்கு நான் சொன்னது தெரிய வேணும். நேரம் எடுத்து காட்டுக்குள்ள இருந்த ஒலிவ மரத்தை வெட்டி நல்ல ஒலிவ மரத்தோடு இணைத்தது. டேடி, நல்ல ஒலிவ மரம் இஸ்ராயேல் அவங்களோடு தான் புதிய உடன்படிக்கை பண்ணின. பழைய உடன்படிக்கை அவங்களோடு தான். என்னவாம், நான் அவர்கள் தகப்பன்மாரை எகிப்து தேசத்தில் இருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே எனக்கு ஞாபகம் வருது. கல்யாணம் கட்டது பொன்னாச்சோலையில, கைப்பிடிச்சது மாதாங்கோயில். எனக்கு தெரியாது. நான் அப்ப கேட்கிறேன் அம்மாட்ட, என்னம்மா அது கைப்பிடிக்கிறேன்னு. அப்ப இருக்குது எகிப்தில இருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களுடைய பண்ணின உடன்படிக்கை அல்ல, அது மவுண்ட் சைனாய். அந்த உடன்படிக்கை எத்தனை கதைக்கா இதெல்லாம் இதுவரைக்கு நீ வாசிக்கிற இந்த மலையும் புகையும் இந்த இதெல்லாம் உள்ள இருதயத்தில் வர வேண்டும். அதுக்குத்தான் இதுகளை போடுற. அல்லது பேன் உணாவி அதையும் இதையும் யோசிச்சு கண்கள் மட்டும் இதை பார்த்தா அது கீழே ஒன்றும் வராது. தடவி 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 இருக்கிறாய், ஏதாவது ஒரு ஈர்ப்பிடிபடும். ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகன். 7 டிப்ளமா. நான் அவர்களுக்கு கணவனாய் இருந்தும் புருஷனாக அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கப்பட்டார்களே. பாருங்க, அவர் புருஷனாக இருந்து என் உடன்படிக்கை எப்படி மீறுவர்கள் தெரியுமா? அதையும் இதையும் செய்து அவர் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் முண்டங்களையும் அதையும் மீதை மூலக்கை அவர் இதை கொடுக்கிற நேரமே இந்த உடன்படிக்கை கண்டுகுட்டியை செய்து ஊத்தாடுறாங்க. பாம்பு நிக்குது கண்டுகுடிய தலையில இருந்து. Can you imagine the worship of bull? And I call it holy cow. I don't know why some of these வெளிநாட்டு பிள்ளைகள் கதைகள் அவரு கேட்டு ஆச்சரியமான ஒரு ஹோலி காவ் எழுப்பாங்க. பரிசுத்த மாடா. அப்ப இன்னும் விதமான ஒரு ஆவி இருக்கணும். என்னட்டுக்கு அது வரணும் கவர்ந்து. நான் கணவனாய் இருந்தேன் உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாக்கப்பட்டார்கள் என்று யெகோவா சொல்லுகிறார். அந்த நாட்களுக்கு பிற்பாடு நான் ராயல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கை யாரோடு? சர்ச்சோடு. தாழ்த்த வேண்டும். நாங்க எங்களை நான் காட்டொலி தடிக்கு நன்றி. வெட்டி அவங்களோட தொடுக்க வச்சார். நல்ல ஒரு விமானத்தோட the new covenant. நீ ஒட்டுமா கேள்விப்பட்டிருப்பாய்.
அந்த இடத்து பேராதான் ஒட்டுமாவடி. இப்ப ஓட்ட மாவடியா வந்திருக்கு. ஒட்ட அங்கால வாழைச்சேரி அங்கால ஒட்டு மாவடி. நாங்கள் செய்து பார்க்கலாம். புளிமா கம்பு எடுத்து நல்ல ஒரு மாமரத்தோடு ஒட்டினா அந்த பிரான்ச் ஒட்டிடும். நான் செய்ய போற புதிய உடன்படிக்கை என் கட்டளைகளை அவர்கள் இருதயத்திலே வைத்து எங்கேயும் போகல. இருதயத்திலே கட்டளைகள் எழுதுகிறார். என்னென்று பிரதை செய்கிற அதுக்கு தான் 1:27 மெஷியா இன் யூ நான் செய்ய உதவி செய்கிறேன். I will help you. Not only myself, Daddy is there. 14:23 எசேக்கியேல் 36:25 தொடக்கம் 27 வரை. We're going to help you. We'll help you. சங்கடல் பிறந்ததை மோசே கரத்தை தூக்கி பிடிச்சவங்க. அது டிஃபரண்ட் டைம். இப்ப மோசே போனதுக்கு பிறகு ஜாஷுவா யோர்தானை கடக்கிறது செங்கோல தூக்கண்டாவ சொல்லல. Now you have to cooperate with God. அந்த பெட்டகத்தை உடன்படிக்கை தூக்கி கொண்டு கால வையுங்கோ தண்ணியில வைக்க பழக்கம். என்னுடைய அனுபவத்தை சொல்ல சிலருக்கு ஜோபுடவை எனக்கு விருப்பமே இல்லை. என்ன கோபம் வரும். ஆனால் உங்களை உபத்திரப்படுத்துறவர்களுக்காக ஜோபனுங்கள் சொல்லிட்டார். என்ன செய்கிற சரியண்டு முதலாவது கால அவன் ஜோஷுவா மற்றாக்கிட்ட சொன்ன மாதிரி யோர்தான்ல கால வைக்க சொன்னது உடன்படிக்கப்பட்டு தூக்கி போறாங்கள வச்சா தான் அது பிரியும். சொன்னாங்க அவர் சொன்ன கட்டளைக்கு உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறோம். தொடங்கின உடனே அங்கால லேசா இருக்கும். அதுக்கு பேர் என்ன? கிரேஸ், தயவு, கிருபை. அவருடைய பிரசன்னத்தாலே வரும் வல்லமை. அதுவும் அவர் எப்ப கூட்டி கொண்டு போன தெரியுமா? யோர்தான் புரண்டு கொண்டு ஓடுற நேரத்தில் ஜார்டன் வந்து கிழக்கு பக்கமாக இருக்கு இஸ்ரேலுக்கு, ஜெருசலேமுக்கு. அந்த இருக்கு ஜார்டன். இதெல்லாம் பேப்டிசம் அது இதெல்லாம் நடந்தது. இப்படி வடிவக்களீனா இருக்குது. எங்களுக்கு பச்சை குளத்தில் என்ன இருக்கட்டும் குப்பை எல்லாத்தையும் கொட்டி
அந்த நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ராயல் குடும்பத்தோட உடன்படிக்கையாவது நான் என் கட்டளைகிற அவர்கள் இருதயத்தில் எழுதி அதை அவர்கள் வைத்து இருதயத்தில் எழுதி அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்களின் ஜனங்களாயிருப்பார்கள். எப்ப அந்த கட்டளைகள் இதயத்தில் எழுதப்பட்டு கீழ்ப்படியும் நேரத்தில் நான் தேவனாயிருப்பேன் எங்கள் ஜனங்களாயிருப்பார்கள். அசுத்தமானதை தொடாதிருங்கள் பிள்ளைகள், அப்பொழுது நான் உங்கள் டேடியாக இருப்பேன், நீங்கள் என் பிள்ளைகளாக இருப்பீர்கள். அப்பொழுது அப்பொழுது calling daddy is under condition. அவரை தகப்பனாக உறவு முறை கொண்டாடி நாங்கள் நாளாந்தம் ஜீவிப்பது டேடி என்று அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அவர் கட்டளைகளுக்கு அசுத்தமானவைகளை தொடாதிருங்கள் என்று யெகோவா சொல்லுகிறார். இந்த புத்தி இல்லாதவர்கள் பழையான உபதேசங்களை கேட்டு நாங்கள் கிருபையின் காலம் கட்டளையின் காலம் முடிந்தது என்று சொல்லி தங்களுடைய விருப்பப்படி ஜீவித்து சப்பிரசாதம் எடுத்து கத்தோலிக்க கோயிலையோ மெதடிஸ் ஆங்கிலிக்கன் அதீதங்களையோ கிருபை என்று சொல்லி வஞ்சிக்கப்பட்டிருந்தால் புத்தி இல்லாத இந்த 5 பேர் குரூப்ல தான் வரும். எல்லாருமே அவர்களுக்கு தெரியாது. டேடியும் மானும் கீழ்ப்படுகிறவர்களுக்குள்ளே வந்து குடியிருக்க அவர் வாக்குத்தத்தம் பண்ணி அதை பேசியிருக்கிறார் யெகோவாவின் மூலமாக. நாங்கள் வந்து அவனுக்குள்ளே குடியிருப்போம். டேடியும் மகனும். நாங்கள் வெளிச்சத்தை பற்றி, விளக்கை பற்றி, கீழ்ப்படிவை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். ஆனால் யெகோவாவின் பார்வையிலே புத்திசாலிகள் யார், புத்தி இல்லாதவர்கள் யார், அதை நாங்கள் மத்திய 7:24-25 பார்த்தோம். வெரி சிம்பிள். யெகோவாவின் சொற்களுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் புத்திசாலிகள். அவர் சொற்களுக்கு கீழ்ப்படியாதவர்கள் யெகோவாவின் கட்டளைகள். யெகோவா கட்டளைகள் கொண்டு வந்தாரா? அவர் படிப்பித்த கட்டளைகள் 100க்கு மேல. பழைய உடன்படிக்கை கட்டளைகள் உண்டு, பல கட்டளைகள். உதாரணமாக நாங்க என்ன சாப்பிட வேண்டும், என்ன சாப்பிடக்கூடாது. வயிற்றை படைத்தது டேடியும் மகனும். இது எங்களுடைய உடம்புக்கு சரி வரும் என்று அவர்களுக்கு தெரியும். இப்பதானே நாங்கள் சொல்றாங்க, கூட ஆயில் சாப்பிட வேண்டாம், கொழுப்பு சாப்பிட வேண்டாம். 3 தடவை எத்தனையோ ஆயிரங்களுக்கு வருஷங்களுக்கு முன்பு எழுதப்பட்டது கொழுப்பு சாப்பிடாது என்று. சாப்பிடக்கூடிய மிருகங்கள், பறவைகள் எது?
தவிர்க்கப்பட்ட மிருகங்கள் பறவைகள் அது டாடி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் பழசு. பீட்டருக்கு எல்லாம் விளங்கலாம் என்று சொன்னது. எல்லாம் வஞ்சிக்கப்பட்ட காரியங்கள். Anyway, we will come to that later on. இப்ப ஞானம் குறிப்பாக ஞானம் என்னன்னு சொல்லி நாங்க பார்ப்போம். எப்படியா அந்த ஞானம் வாரது? இவர்கள் ஞானத்தை கொண்டவர்களாக இருக்க என்ன செய்தார்கள்? Of course, இவர்கள் கீழ்ப்படிந்தார்கள், புத்தி உள்ளவர்கள். அதை விட we will see all that, God willing, for the next time. Receive the blessing. Yavreka, Yahweh Vespreka, Yahir, Yahweh Panavileka, Pioneka. Yeza Yahweh Panavileka, Vesmika Shalom. Yahweh உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பார்கள். யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கருவியாக இருப்பார்கள். யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார்கள். யெகோவாவின் பெயரில் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மேல் வந்து பார்ப்பது. நான் செய்யாமல் உனக்கு சொல்ல மாட்டேன். இதற்கு தமிழ் வைத்திருந்தால் அல்லது பழைய just read again மத்திய 25 ஒன்று தொடக்கம் அது முடிவு வாசிப்பார் சிந்தை. அவர் உன் நினைவுகளுக்குள்ளாக வந்து பேசட்டும். just read. okay. God willing, we see you tomorrow. Shalom.